வாதில் முகத்திஸ்ல வச்சு உருவத்தை கலட்டிடணும்னு சொல்றாரு. களிமாண்டு சொல்லி எடுக்க வேண்டியிருக்கு. களிமாவை என்று எடுக்கணும். இப்ப ஊண்டுகோலாக இன்னைக்கு எதை எடுக்க சொல்றாங்க வசாதி, களிமாவை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அப்படி அந்த ஊண்டுகோலாக களிமாவை எடுக்கக்குள்ள இப்ப இன்னைக்கு என்ன இருக்கும், எண்ணம் இருக்குமா? அந்த எண்ணம் நமக்கு காட்டின தோற்றம் இருக்குமா, உருவம் இருக்குமா? அவரு பாதிமுகத்திற்கு வந்தவன எண்ணத்தை தானே கலத்துறாரு. எண்ணத்தை கலட்டணும். எண்ணத்தை கலத்தினா அவரு தோற்றத்துல நிப்பாரு. தோற்றம் எடுத்துட்டு வருதானே. இப்ப எண்ணத்தை கலட்டி விட்டாருண்டா எண்ணம் என்ன செஞ்சிச்சு, அவருக்கு ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருந்துச்சா இல்லையா? அதை எடுத்துருவாரு. அவர் எடுக்க வந்த எண்ணத்தையா தோற்றத்தையா? தோற்றத்தை தான். அதான் எடுக்க வந்த உருவத்தை எடுக்க வந்தாரு, எடுத்துட்டாரு. இப்ப எண்ணம், அந்த எண்ணத்துல அந்த தெரிஞ்ச உருவம் தானே இன்னொண்டா தெரிஞ்சிச்சு, அல்லாமல் எண்ணம் இன்னொண்டாக தெரியலையே. இல்ல. அப்ப நீங்க எண்ணின எண்ணத்தில சரியா உங்களை உருவம் தெரிஞ்சா எண்ணம் நீங்க தான். தெரிஞ்ச உருவம் நான் தான். இப்ப அந்த நான் தான் என்று சொல்லி நீங்க அந்த தெரிஞ்ச உருவத்தை எண்ணத்துல காண்றீங்களா இல்ல இந்த நிஜமா காண்றீங்களா? எண்ணத்துல காண்றேன். அந்த எண்ணம் தான் இருக்கு. அப்ப எண்ணம் வந்து என்ன செய்யுதுண்டா உங்களை காட்டுது, அதுல இருக்கிற உருவத்தை காட்டுது. அப்ப நீங்க பார்க்க வந்தது எண்ணத்தையா அந்த எண்ணத்துல இருக்கிற உருவத்தையா? எண்ணத்துல இருக்கிற உருவத்தை தானே. ஆனா எண்ணத்துக்கு வராம உருவத்தை பார்க்கலாம். ஏனென்றா எண்ணத்தையும் உருவத்தையும் பிரிக்கை மேலா சேர்க்கையா. ஏன்னா ஒரு எண்ணம் நிலைப்படுறேன்டா அதுக்கு ஒரு உருவம் தேவை. ஒரு எண்ணம் ஒன்று இருக்கி என்றா எண்ணம் என்ற பேர் அதுக்கு வரும், ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு இருந்தா தான். உருவம் ஒன்று இல்லைன்றா அதுக்கு எண்ணம் என்று பேர் இல்லை. இப்ப இந்த பாதில் முக்க திசைக்கு வந்தவொன்னு இப்ப இந்த எண்ணத்தை தானே கலத்துறாரு. இப்ப அவருக்கு எண்ணமா நிக்கிற அந்த எண்ணத்தை கலத்திடுறாரு தானே. கலட்டிட்டு தானே. அது வேறையா காட்டிக்கிட்டே இருக்குமே. இப்படி உச்சிக்கு போறேன், உச்சிக்கு போறாரு உறவு கொள்றதுக்கா வேறையாக தன்னை காட்டிக்கிட்டு வேறையாக நிக்கிறதுக்கா? உறவுகள் தான். அதெல்லாம் கிளியரா இருக்கு. அப்ப இப்ப என்ன செய்யறாருன்னா உருவத்தை எடுத்துக்கிட்டு தான் போறாரு. இப்போ உருவத்தை எடுத்துக்கிட்டு போறாரு என்கிறத விட இன்னைக்கு விஷயம் என்னன்னா அந்த நினைவு என்ன செய்யுது? நினைவு இப்படி ஒரு எண்ணத்தை இல்ல உருவத்தை என்ன செய்யுது? உணர்ந்திருக்கி. அப்ப இப்ப ஐநைக்கு இன்மை மறுமை என்கிற எண்ணம் கலட்டுப்படுது. இன்மை மறுமை என்கிற எண்ணம் இனி கலட்டுப்பட்டு பதம் பரிசுத்த பள்ளத்தார். அப்ப ஐநைக்கு அவரு களிமா என்று சொல்லி ஐநைக்கு எடுக்கிறது என்ன? தண்ட உருவத்தை நான் என்று சொல்லி உணர்ந்திருக்கிற நிலை. இப்ப ஐநைக்கு அவரு எந்த உருவத்தை நான் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு நிக்காரு? அவர் உணர்ந்த அந்த களிமாண்டு சொல்லி தானே அவர் எடுக்காரு, சொல்லுண்டு சொல்லி தான் எடுப்பாரு. நல்ல வெளிப்படையாகவே பௌதீகமாக நான் என்று சொல்லி கண்ட அந்த இப்ப தஸ்கீர் நிக்கிற இந்த உருவத்தை தானா இல்ல வேற என்ன உருவமா? இதைத்தான் எடுப்பாரு. இதைத்தான் எடுப்பாரு. என்னடா இதை எடுத்தாத்தான் களிமா நிலை. அப்போ என்ன தடி என்று வரும். ஊண்டி ஊண்டி போறது தடியா பாம்பா? தடி. அப்ப கட்டுண்டு. அப்ப கட்டுண்டு. இப்ப களிமா கட்டுண்டு இருக்கிற அந்த உருவத்தை மட்டும் என்ன செய்யறாரு? எடுத்துட்டு போறாரு. உணர்றதாலாம் ஊன்றாரு. அவர் உச்சிக்கு போறதுக்கு ஊன்றாரு. இப்ப அந்த ஊன்ற நிலை என்று சொல்றது அந்த உருவத்தில நிக்கிறது தான். உருவத்தில அவர் நின்றாருன்னா இப்ப ஊன்றாரு. அப்ப ஈனைக்கு அவருக்கு ஒரு நிலைமை ஒன்று தெளிவாக விளங்க வேண்டி வரும். எப்படி என்றா உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஓர் நிலைப்பட்டு விடும். ஓர் நிலைப்படும் இல்லை, ஓர் நிலைப்படும்ங்கிறது அர்த்தம் வரும். ஓர் வழிப்படும்டா அந்த வழிப்படும்.
ஓர் வழிப்படும். ம் வழங்கிட்டா அப்ப இப்ப ஊடகம் உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் என்னென்ன ஊடகம்? ஊடகங்கள் நினைக்கிற பார்வை கேள்வி. அது கரெக்டா பிடிச்சிட்டோமா? இப்ப நம்ம உருவத்தில அந்த பார்வை கேள்வி பேச்சு மூச்சு இந்த பண்பு எல்லாமே நான் என்று சொல்லி அந்த உருவத்தில நிக்காம ஒரு வழிபடாது இல்லையா? இப்ப பார்வை மட்டும் நின்றா ஒரு வழிபடுமா? இல்லை. அப்ப தியான நிலை சரியாகல. அப்ப காண்போன் காட்சிக்கு வந்த உடனே தியான நிலை சரியாயிட்டு முடிவெடுக்கிறது இப்ப இன்னைக்கு கொஞ்சம் தான் ஒழுப்போம். அவர் சரியாக்குறதுக்காக சொல்றேன், சரியாக்கிடுவாங்க இல்ல இதுக்காக சொல்றது இல்லாமல் சரியாகிறேன்டா அந்த காட்சி நிலையில என்ன இருக்கணும்? பார்வையும் இருக்கணும், அந்த காட்சி நிலையில கேள்வி இருக்கணும், அந்த காட்சி நிலையில பேச்சும் இருக்கணும், அந்த காட்சி நிலையில மூச்சும் இருக்கணும். இந்த பண்பு யாவும் நான் என்று இருக்கும். இப்ப ஒரு வழிபடும். இப்பதான் அது களிமா ஊன்றுகோள். பார்வை மட்டுமே ஒரு வழிபடக்குள்ளேயும் கேள்வி வேறொரு பக்கம் நிற்கும். கேள்வியும் அதோடு சேர்ந்து ஒரு வழிபடக்குள்ள என்ன செய்யும்? பேச்சு வேறு பக்கம் கொண்டு நிற்கும். அப்ப எப்படி இப்ப அதுல எப்படிங்க ஒரு வழிபடுற என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? மொத்தத்துல இந்த பார்வை கேள்வி பேச்சு மூச்சு உண்டாகத்தானே இருக்கி. அதான் அது ஒரு வழிபடணுமாமே. ஒரு வழிபடுமா? ஒரு வழிபடுறீங்கன்னா என்ன செய்யணும்? பார்வை என்ன செய்யணும்? தன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்னைக்கு எப்படி ஒரு வழிபடுகிறது? இந்த உருவத்தில மயங்குது. அது சரி. அது இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போகுமா? மேல போவோம். அப்படி என்ன மேல போய் சொல்லுங்களேன். இதைத்தான் இப்ப நம்ம எவ்வளவு காலமா சொல்லிட்டீங்க. ஒரு வழிபடணும் பண்ணா என்ன செய்யணும்? ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்ற மட்டும் சிந்தனை கொண்டு வருகிறதா இல்லையா? ஏதோ இருக்கி ஏதோ நமக்கு பிடிபடாம ஒரு விஷயம் ஒன்று, ஒரு விளக்கம் ஒன்று, ஒரு அறிவு ஒன்று இருக்கி என்று மட்டும் புரியுது. அது என்ன பிடிபடுகிறது இல்லையா? ஒரு வழிபடணும் பண்ணா என்ன அர்த்தம்? நம்ம சும்மா விளங்குறதுக்காக பேசிக்குவோமா? அது மட்டும் தான் தெரியும். அதானே? அப்போ அந்த உருவம் மட்டும்தான் நம்ம பார்வையில அந்த உருவம் மட்டும்தான் தெரிஞ்சாத்தான் இப்ப நம்மளோட பார்வை என்ன செஞ்சிருக்கி? அப்ப கேள்வி மட்டும்தான் கேட்கும். எத்தனை கேள்வி கேட்கும்? பல உருவத்தில பார்வை இருந்தா ஒரு வழிபடுமா? இல்ல. அப்ப பல கேள்வியில பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு வழிபடுமா? இல்ல. அப்ப இன்னைக்கு கேள்வியுமே என்ன செய்யணும்? அப்ப ஒரு நிலைப்படணும். அது ஒரு நிலைப்படுறேன்னா அப்ப என்ன கேட்கணும்? இன்னைக்கு நாதம். அல்ல, உள்ளத்தை ஓர் நிலையில் நிலை நிறுத்தி நிற்கிறீங்க. ஜர்சங்கிற நாதத்தோடு ஒன்று இருந்து நிற்கிறீங்க. நினைவுபடுத்துங்க. அப்ப இப்ப பார்வை ஒரு நிலைப்பட்டு இப்ப இன்னைக்கு எது ஒரு நிலைப்பட்டு? கேள்வி. அப்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறது
பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். அதுலயும் பிரிவு வந்துடக்கூடாது. பார்த்துக்கிட்டே இருக்கிறது வரை கேட்டுக்கிட்டு இருக்கிறது வரை. இப்ப இன்னைக்கு அப்படி என்ன இந்த கண்ணும் காதும் ரெண்டாயிருக்கு. கண் காது ரெண்டாயிருக்கிறத இப்ப நாம என்ன செய்யறோம்? ஒரு வழிபடுறதுக்காக என்ன செய்யறோம்டா, உருவத்தில வச்சுக்கிட்டு இருக்கமா, உருவத்தில மயங்கணுமா. ஊடகஞ்சாவும் உருவத்தில மயங்கினத்தான் ஒரு வழிபடும். அப்படி என்ன முதல் என்னத்தை உருவத்தில மயங்கி வைக்கிற, இரண்டாவது என்னத்தை மயங்கி வைக்கிற, கேள்வி, மூணாவது என்ன பேச்சு, என்ன பேச்சு. சொல்லியா பேச்சா? நிறைய பேசிட்டு இருக்கிறியோ இல்ல ஒரு வேட்டியா? நான் அவ்வளவுதான். எந்த இடத்திலையும் ஞான விட்டுறாதுங்கிற விஷயத்தை இன்னைக்கு நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்று கொள்ற நிலையும் உறவும் ஏற்படுறது யாரோட? என்னோட. அதில அதை விட்டாலும் பரவலியமா இருக்கந்தான். குழங்குதப்ப எங்கேல இன்னைக்கு நுட்பம் பண்ணு. அடுத்தது மூச்சு. சரியா? இப்ப இன்னைக்கு என்ன செய்யும்? அந்த பண்பு யாவும் ஒரு வழிபடும். இப்ப நீங்க அப்படி நடந்த உடனே, அந்த மயக்கம் வந்த உடனே உங்களுக்கு அந்த மூச்சை ஒரு வழிபடுத்துற எப்படி இல்ல? அது இப்ப நீங்க இந்த மூணுக்கும் வரக்குள்ள உங்களோட மூச்சு நிக்குமா? இன்னைக்கு இழுக்காது, இழுத்துக்கிட்டு இருக்காது. இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வழிபட்டிருக்கியா? இல்ல, அது போய் போய் வருது. விளங்கிட்டா? அது ஐனைக்கு தானா அந்த அந்த ஒரு நிலப்படுற அந்த கட்டத்துக்குள்ள ஐனைக்கு நிற்கும். ஐனைக்கு நிக்கிறத நீங்க என்ன செய்வீங்க? அந்த மயக்கத்துல அதை உணர்வீங்க, அதுல மயங்கக்குள்ள. இப்ப ஊடகஞ்சாவும் ஒரு வழிபடும். அது இப்படி ஒரு வழிபட்டு இப்ப தெரியுமா? உங்களுக்கு தெரிய வேண்டி வருமா? ஒரு வழிபட்டு ஐனைக்கு தெரிய வேண்டி வருமா? மயங்கி வலிக்கிறீங்க. ஊடகையாவும் உருவத்தில மயங்கி இருந்தா இப்ப ஒரு வழிபட்டுட்டேன் ஒரு வழி படுத்துறனுங்கிறது தெரியும், ஒரு வழி படுத்த முயற்சி எடுக்கிறதுங்கிறது தெரியும். ஒரு வழி பட்டுட்டு எப்படி தெரிய வருமா? அது தெரிய வர்றதுக்கு தானங்க பிரிச்சு தந்திருக்கி. பரிசுத்த மாதிரி அதுதான் தூய கணிதம். தெரிய வரணுமே அவசியம். அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில இங்க இருந்தே தெரிய வரணும்ல. அப்படி இல்லாட்டி நாம உறக்க நிலையாவே வைத்திருமே. அது இப்ப நான் தெரிய வருமானு எதை வச்சு கேட்கேன்? பார்வை, கேள்வி, பேச்சு முச்சு உட்படுமா? தெரிய வருமானு எதை வச்சு கேட்க? ஆனா புரிய வரும், உணர்வு வரும். பார்வை கேட்ட புரிய வரும், உணர்வு வரும். நான் தெரிய வருமானு கேட்கிறேன். ஐனைக்கும் நீ அந்த உருவத்தில மயங்கு, ஊடகம் எல்லாத்தையும் உருவத்தில மயங்கு உனக்கு தெரிய வரும் என்று ஒருத்தன் வந்து சொல்லுவான். என்ன செய்யற? எது வரைக்கும் மாறா? புரிய வரும். இப்படி புரிய வர இடம்தான் கட்டு அவிழ்ற இல்லை. எந்த கட்டும் இல்லை. இப்பதான் நீங்க என்ன செய்றீங்க? உச்சிக்கு ஊன்றீங்க. அதை வச்சு
இப்ப நீங்க உணர்ந்திருக்கிற அந்த நிலைக்குள்ள என்ன இருக்கு? இனிப்பிரிக்கு உணர்ந்து அதுக்குள்ள என்ன இருக்கு? இல்லைன்னு சொல்லலாமா? அப்ப ஒரு வழிபட்டிருக்கிற அந்த நிலைக்குள்ள என்ன இருக்கு? இது உங்களுக்கு தெரிய வந்துச்சா புரிய வந்துச்சா? புரிய வார விஷயம் ஹக்காக உண்மைக்குண்மையாக புரிய வந்துச்சா இல்ல கற்பனைதான் அப்படி இருக்குமோ ரெண்டு வந்துச்சா? அப்படி வருமா? அனுபவத்தில இதை நீங்க உணர்வீங்களா இல்ல கற்பனையில உணர்வீங்களா? அப்ப உங்களோட அனுபவத்தில உங்களை என்ன செய்யும்? இப்ப ஆனா நீங்க இருக்கிறீங்க இந்த நிலையை உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த அனுபவம் உணர்த்தும். இப்படி உணர்ந்த உடனே இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? உச்சிக்கு பாருங்க. உச்சிக்கு போன உடனே இப்ப இன்னைக்கு இந்த எடுத்துக்கிட்டு போன களிமா இல்லாமகுதா அழுகிதா என்ன செய்த? இன்னைக்கு உருவமா இருக்கு. அப்ப அங்க உறவு என்னன்னா உறவு அங்க ஏற்பட்ட உறவு தான். இப்ப ரெண்டு சேர்ந்து உறவாயிட்டா இல்ல ஒன்று இன்னொன்றோட உறவாயிட்டா இல்ல வேறையா நின்ற ஒன்று வேறையா நின்ற ஒன்றோட உறவாயிட்டா இந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் புரிய வைக்க ஒரு சின்ன ஒரு நுட்பத்தை தான் என்ன ஞாபகப்படுத்துங்க. நான் என்ன செய்யறேன்? இன்னைக்கு என்ன என்று சொல்லி ஞாபகப்படுத்துற அவனையே ஞாபகப்படுத்துறதாக இருக்கிறையா இல்ல அவன் இவர் என்ன என்று ஒரு ஆளை ஞாபகப்படுத்தின உடனே அவரும் இவரை ஞாபகப்படுத்துறேன் எடுக்கிறையா? என்ன அர்த்தம் எடுக்கிறேன்? நான் மபாரிச நினைச்ச உடனே மபாரிச நினைக்கிறேன் அப்படி எடுக்கிறையா? எப்படி இருக்கிற என்ன ஞாபகப்படுத்தினா நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன்டா இன்னைக்கு ஞாபகப்படுத்தலுங்கிற அடிப்படையில் ரெண்டு பேர் இருந்துகிட்டு செய்யறாளா? அவ தண்ட நிலையில அவனே ஞாபகப்படுத்தலைத்தான் பிரிச்சு வேதம் செல்லுது. என்ன ஞாபகப்படுத்துங்க? நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். அப்ப இப்ப இவர் என்ன ஞாபகப்படுத்துறேன் சொல்லி இந்த நானை எடுத்து அதை ஏகம் என்று சொல்லி ஏகமாக நான் இருக்கிறேன் என்று இவர் நினைவுபடுத்திக்கிட்டு அப்படியே இருக்கிற நேரத்தில சரியா இந்த ஏகமா நான் இருக்கேன் என்று சொல்லி இந்த நான் தான் ஞாபகப்படுத்தினேன் புரியறதுக்காக சொல்றேன்னா. ஆனா இது உண்மையில ஏகமா இருக்கிற அவன் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். என்ன எல்லோர் கட்டம் தெரிய வேண்டி வந்த உடனே இவர் என்ன செய்யறது? இன்னைக்கு ஈக்காரா இவர் ஞாபகப்படுத்தினாரா? இவர் ஞாபகப்படுத்தினதா இன்னி அவருக்கு நடந்துச்சா? இல்ல. அப்ப இன்னைக்கு என்ன மறதி மட்டும்தானே இங்க ஞாபகப்படுத்துற வேலை இவர் செய்யல இல்லையா? அப்ப இப்ப இவரு இப்ப இன்னைக்கு உருவம் என்று சொல்லி களிமா என்று சொல்லி நான் என்று சொல்லி அதை இங்க ஊன்றதுக்கு எடுத்த நிலையில இருந்து உச்சிக்கு வந்து உறவு வரும் வரைக்கும் ஊண்டி போன அந்த களிமா அந்த நான் அந்த காண்போனா இருக்கிற அவனா இல்ல இங்க இருந்து ஒரு ஆள் போனாரா? காண்போனா இருக்கிறவன் தான். இதுதான் உறவு. இந்த உறவு கொண்டால் இன்னைக்கு என்ன செய்யும்? உருவம் மாறி என்ன உச்சி சென்று உறவு கொண்டால் உருவம் மாறும் ஊன்றுகோல். இன்னைக்கு ரெண்டு விஷயத்தையும் நமக்கு தாரா. உருவம் மாறும் என்று சொல்லி அந்த உச்சிக்கு வந்தத உருவம் மட்டும் காட்டுறாங்க. இன்னைக்கு வெளிப்படுத்தியே காட்டுறாங்க. காட்டிட்டு ஊண்டுகோல் என்று இன்னைக்கு ஊண்டுகோல் தான் வந்தேன்னு காட்டுறாங்க. இப்ப உருவம் இன்னைக்கு இந்த வரும்ப உச்சிக்கு வந்து இந்த உறவு கொள்ளும் வரைக்கும் உருவம் மாறையும் இல்லை. அந்த உருவம் என்ன செய்யுது? பாம்பாக அந்த ஊண்டுகோல் மாறையும் இல்லை. அப்படின்னா உச்சி வந்து அந்த உறவு ஏற்பாடு வரைக்கும் அந்த களிமா இல்லாட்டி அந்த உருவம் அந்த ஊண்டுகோல்
ஒரு கட்டுண்ட நிலையாகத்தான் உணரப்பட்டு வந்திருக்கு. ஒரு கட்டுண்ட நிலையாகத்தான் உணரப்பட்டு ஒரு வழிப்பட்டு ஊடகம் எல்லாம் அதுல மயங்கி அந்த உச்சி வரைக்கும் வந்திருக்கு. வந்த உடனே உச்சி விளங்கணுமா இல்லையா அவருக்கு? உச்சிக்கு வந்துட்டு 2 பேருக்கு தெரியணுமா இல்லையா? அப்படியே பயங்கி இவர் இருக்கிறவருக்கு உச்சி தெரியணுமா? இதுதான் இப்ப நம்மளோட உச்சி, நம்ம முடிவு நிலையிலேயாண்டு அந்த முற்றாக உணர்ற நிலையோண்டு வார அந்த நேரத்துல அங்க என்ன செய்யும்? அந்த உருவம் மாறி உருவம் மாறும் ஊண்டுகோல். அந்த உருவம் மாறும் அந்த ஊண்டுகோல் என்ன அங்கால போலி அறிவை விழுங்கும் பாம்பாய் மாறி அறிவை புகட்டில். அந்த போலி அறிவை விழுங்கும் பாம்பாய். அந்த போலி அறிவை என்ன இப்ப ஈனைக்கு என்னத்தை எடுக்கலாம்? போலி அறிவு இன்னைக்கு போலி அறிவை பாம்பு விழுங்குதண்டா ஐனைக்கு போய் நமக்கு போலி அறிவண்டு விளங்குதண்டா. போலி அறிவண்டு விளங்குது. ஐனைக்கு போனா உச்சி போனா விளங்குதண்டா. உச்சிக்கு போகாம இருக்கக்குள்ள அந்த அறிவு எப்படி விளங்கிருக்கு? போலி அறிவண்டு விளங்குது. அறிவண்டு விளங்கிருக்கா? நிஜமான அறிவண்டு விளங்கிருக்கா? அறிவண்டு விளங்கல. போலி அறிவண்டு விளங்குறேன்னா இங்க நிஜமான அறிவண்டு விளங்கிருக்கு. அப்ப நான் அலசாபிஷன் இப்படி ஒரு உருவத்தில நான் தெரிஞ்சது போலி அறிவா? இல்ல அது உச்சியில உணரப்பட்டு இருக்கா? உச்சியில உணரப்பட்டு இருக்கு. அப்ப அது போலி அறிவா? அது எனக்கு போலி அறிவா விளங்குமா? இல்ல. அப்ப அலசாபிஷன் இருந்த நான் இப்படி எல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தது என்னையா இருக்கும்? போலி அறிவு. அப்ப அறிவுதான் அப்படி எல்லாம் என்ன காட்டினே அல்லாமல் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? அப்ப இதே உருவத்தை உணர்ந்து இதே உருவத்தில போலியாவா இருக்கேன்? நிஜமா இருக்கலாம். அப்ப நான் உணர்ந்து நான் இருக்கேன் என்று சொல்லி நான் இருக்கிற நிலை நிஜம்தான். அது உணர்ந்துட்டேன். அப்ப நான் இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் என்ன அந்த பாம்பு என்ன செய்யுது? அப்ப எனக்கு ஏன் பாம்பு சின்னாக இல்ல பாம்பு போலி இல்ல. இப்ப பாம்பு சின்னதா போலி அறிவை விழுங்கும் பாம்பாய். இதை இன்னைக்கு பாம்பண்ட காட்டுறாளா இல்லையா? ஏன் இன்னைக்கு ஒரு முதலையை காட்டியிருக்கலாம், ஒரு சிங்கத்தை காட்டியிருக்கலாம், ஒரு ஆட்டை காட்டியிருக்கலாம், மாட்டை காட்டியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு பறவையை காட்டியிருக்கலாம். இப்படி நிறைய எதோட காட்டிக்கலாமா இல்லையா? இதையெல்லாம் காட்டாம ஏன் பாம்பை காட்டினாங்க? விழுங்கி வச்சுக்க சொல்லியா? என்ன மத்த எல்லாம் விழுங்குமா? கடிச்சு போட்டுருமா? எல்லாத்தையும் கடிச்சுட்டா நான் இருக்கிற இரிப்பு குழம்பாதா? அப்படி குழம்புமா இந்த இரிப்பு? நான் நிலையா நித்தியமா இருக்கிற நான் வா விழுங்கித்தான் வச்சிருக்கணும். அப்படியே இருக்கணும் மொத்தம். அதே போலி அறிவை விழுங்கும் பாம்பாய் மாறி இப்ப ஒரு அறிவை போட்டிச்சா? நான் செல்லக்குள்ள நம்ம மொத்த மாண்டெல்லாம் ஒரு அறிவை கறிப்ப இப்ப விபரமா இப்ப விபரம் இப்ப மொத்தமும் இல்லை. விபரம் எல்லாம் போலி ஆயிட்டா என்ன மொத்தமா இருந்தது என்ன ஒரிஜினலா இல்ல? திரும்ப வந்துட்டோம் பாத்தீங்களா? திரும்ப வந்துட்டோமா இல்லையா? அப்ப மொத்தம் வேண்டா. அப்ப இனி நாம விவரமா பார்ப்போம். அந்த இடத்துல மொத்தம் இல்ல, விவரமும் இல்லை. விவரம் இல்ல.
அப்ப மொத்தத்துல உஸ்தாது சொன்ன மாதிரி நான் ஆனா எப்படி இருக்கேன், என்ன மாதிரி இருக்கேன் எனக்குத்தான் தெரியும். நானா இருக்கேன். மொத்தம் எங்களுக்குள்ள திரும்ப நாம விவரத்துக்கு வந்துடுவோம். விவரம் எங்களுக்குள்ள மொத்தம் திரும்ப வந்துடும். அப்ப விவரம் போலி அறிவுண்டா, மொத்தம் ஒரிஜினல் அறிவா? அதான் மொத்தமா வந்த உடனே விவரமா பார்த்ததே நீ செஞ்சுட்டாரு, மறந்துட்டேன். இப்ப திரும்ப மொத்தமா பார்த்துட்டு கேட்பேன். இப்ப திரும்ப என்ன செய்யணும்? இப்ப மொத்தமா பார்த்தேன் அப்ப இன்னும் அவருக்கு என்ன செய்யல, விவரமா பாக்குறது எல்லாம் போலி அறிவுண்டு அவர் விழுங்கல. இப்ப இன்னைக்கு போலி அறிவை விழுங்கிட்டா, விழுங்கின எல்லாம் இப்ப அவர தன்னகத்தே இறக்கி அதெல்லாம் இருக்கிறதாதான் அவர் இருக்க, அவ்வளவுதான். இனி தெரிய வர நிலை இருக்கா? அப்படி இருந்தா இடிப்பவன் நான் உணர்வு வராது, உருவமும் சேர்ந்து வருமே. அப்ப இன்னைக்கு அந்த விழுங்கும் பாம்பாய் என்று இந்த பாம்பை காட்டுறதுக்கு காரணம் விழுங்குற ஆற்றல் எதுக்கிட்டே இருக்கு. அப்ப மூசா நபிய பிடிக்க சென்ன எதை சரி என்று எதை பிடிக்க சென்ன எதை பாம்பியா பிடிக்க சென்ன தடி என்றா அவர உருவத்தை பிடிக்க தெரியும். அவர் என்ன செஞ்சாரா இன்னைக்கு பிடிக்க சென்னோடனே அச்சப்பட்டார் இல்லையா? சரி பயப்படாம நீ பிடிக்கா அல்ல, பாம்பத்தான் பிடிக்க சென்ன. கையில இருக்கிற என்ன என்று கேட்டான். அதான் கையில இருக்கிறது என்ன, அந்த தடியால என்ன எல்லாம் செய்வீங்க என்ற உடனே அவர் இந்த இலகுலையை எல்லாம் ஆஞ்சி நான் இப்படி சாப்பாடு போடுவேன் என்று ஒவ்வொன்ற சின்ன. சரி அது தடி ஏறிங்க. அவர் எறிஞ்சாரு என்ன ஆயிட்டது, அந்த எறிஞ்சாரு பாம்பாயிட்டாரு. என்னது என்ன கட்டம் இது, எங்க எறிஞ்சாரு இன்னைக்கு, எதில எறிஞ்சாரு? களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி, அந்த கருத்தை அதில் எறிய சொன்னா என்ன செய்வீங்க? செலுத்து என்று சொல்றாரு இவர். எறியன்னு சொன்னோன்னு புடிபடுது இல்லை மிச்சம் பேருக்கு. அப்ப செலுத்து உச்சிக்கு போறதுக்கு அவர் முதல் கருத்தை செலுத்தணுமா இல்லையா? கருத்தை செலுத்துற அந்த நிலைக்கு நீ அதை எறி. அது என்ன பாம்பா பாம்பாய் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் ஐனிக்கு விழுங்கிச்சு. அப்ப ஐனிக்கு அந்த பாம்பு மாதிரி தெரிஞ்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சது? விழுங்கிச்சு. விழுங்கினோட இப்ப விழுங்கின எல்லாம் எங்க இடிக்கி இவர் தடி இந்த பாம்புக்குள்ள இடிக்கி. இப்ப திரும்ப அவர்கிட்ட சொல்ற என்ன, நான் பழைய மாதிரியே திரும்ப ஆக்கிடுவோம் புடியங்க. ஆக்கிடுவோம் புடியங்க. ரைட்டா? பிடிச்சதால அவர் எங்க இடிக்காரு? மூசா நபி இருக்கிறது 6ஆம் வானத்திலே இருக்காரு. 6ஆம் வானத்திலே. பயப்பட்டாரா இல்லையா? அச்சம் வந்துச்சா இல்லையா? அப்ப உஸ்தாதி சொல்றாங்க என்னடா, மேல உறவு கொண்டு எல்லா விஷயமும் முடிஞ்சு கீழே வந்தா என்ன செய்ய சொல்றாங்க? கலட்டி விட்டு அந்த பாதரட்சியை என்ன செய்ய சொல்றாங்க? பகுத்தறிவை கொண்டு எடுத்துக்கொள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளும். அதாவது பகுத்தறிவை கொண்டு என்ன செய்ய, அதை பாதுகாத்துக்கொள், பகுத்தறிவை பயன்படுத்தி பாதரட்சியை காத்துக்கொள்ளுங்க. பகுத்தறிவையே நான் இன்னைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. பகுத்தறிவு வந்தா என்ன செய்யும்? பகுபடு பொருள் வராதா? வரும்.
அப்படி ஏதாவது ஒரு ஐனிக்கு வந்து திரும்ப பகுபடு பொருள்ல நிக்கணும். இப்ப பகுடுபாடு பொருள்ல இருந்து என்ன செய்யணும்? அந்த பாதரட்சிய காத்துக்க என்னத்துக்கு? இப்படி வாழ்றதுக்கா? சூப்பர். இதுதான் இப்ப நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அப்படி அதை பிடிச்சா அதை பாதுகாத்தா ஒழுப்புவியா? அந்நேரம் நமக்கும் மருமை திரும்ப நீ ஒழுப்புவியா? அப்ப இன்னைக்கு நிக்க இப்ப நாம பாதரட்சியை காத்துட்டா பாதரட்சியை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இப்ப நிக்கும். அப்ப உடனே அல்லாஹ் அவருக்கு அறிவிச்சா என்ன? இன்னைக்கு அவருக்கு உடனே அவர் உணர்ந்தாரு. அவருக்கு அதை தெளிவுபடுத்தி என்ன செஞ்சா? அவருக்கு அந்த அவர் உச்சியில நின்றுதான் அதை என்ன செஞ்சாரு. இப்ப உச்சியில போய் நிக்கிறவங்க தான் இப்ப உச்சியில போய் நிக்கிறவங்க உருவம் மாறிட்டு மாறின உடனே போலி அறிவெல்லாம் விழுங்கினா இப்ப வேற ஏதாவது ஒன்றா ஏற எண்ணியாவதாக அவர் வருவாரா? வரலாமா? இல்ல விழுங்கிட்டாருவா? இது திரும்ப இப்படி இப்படி எல்லாம் நான் இருக்கேன், இப்படி இப்படி எல்லாம் நான் இருந்தேன், இப்படி இப்படி எல்லாம் நான் இருப்பேன், இந்த அறிவெல்லாம் இருக்க அவர்கிட்ட இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உங்களை போல நான் என்ன மனிதன் தான். தெளிவா சொல்றாரா இல்லையா? இப்படி சொல்றவர் அல்லாஹ் தானே. அப்ப இப்ப எல்லாம் விழுங்கிட்டாரு தானே. இனி அவரு என்ன செய்வாரு? என்ன சொல்லாமல் மரணம் இனம் மாற்றும் அவரை மாத்துமா? இல்ல. எதை வச்சிருந்தா இனி மாற மாட்டணும் அதை எடுத்துட்டாரா இல்லையா? அதை பிடிச்சிட்டாரா இல்லையா? அதை கொண்டு உச்சியிலேயே கொண்டு போய் உறவையும் வச்சுட்டாரா இல்லையா? பெற்ற உடனே அது எல்லாத்தையும் விழுங்கிட்டா இல்லையா? சிறையெல்லாம் அழிஞ்சே போயிட்டா இல்லையா? அப்ப இனி அவருக்கு என்ன நித்திய வாழ்க்கை? என்ன நித்திய வாழ்க்கை? அது பாதரட்சியை காத்துக்கிட்டே இருக்கிறது. அந்த பாதரட்சியிலே ஒழும்புறது. யாரும் அறிய அகமியங்கள் அறிவில் தென்படும் அறிந்து கொள்ளுங்க. அந்த பாதரட்சியை கொண்டு என்ன செய்யணும்? புத்தியில் அமையாத பூ உலகத்துல என்ன செய்யணும்? புகுந்து போயிடும், புகுந்துடும். இது உங்களை புத்தியில் அமைஞ்சா? இப்ப நான் சொன்னது அமைஞ்சா? இல்ல. அது தெளிவாக அதை நீங்க அதை உணர்ந்தீங்கள மட்டும்தான் உங்களுக்கு அமையும். அது அமையக்குள்ள உங்களுக்கு இந்த புத்தி இருக்க, இந்த புத்தி இருக்க. ஏன்னா இந்த புத்தி இங்க வாழலாம், அங்க வாழ்றதுக்கு வேற புத்தி தரும். அங்க வாழ்றதுக்கு வேற புத்தி ஒன்று இருக்கு. அந்த புத்தியோட அங்க போகும். அங்க இந்த புலன்களை கொண்டு இந்த கட்டுண்ட நிலையை கொண்டு வாழ முடியாது. இதை விட பவர்ஃபுல். இப்ப அந்த அதுக்குள்ள குடி போறேன்னா அந்த உணர்வு தான் குடி போகும். வேற உணர்வு வேற என்ன உடல் இருக்கா இன்னைக்கு? இல்ல. இல்லை. இப்ப அந்த உணர்வு அந்த உணர்வு தான் அந்த இடத்துல புத்தியா இருக்குமா? இப்ப நீங்க இறந்தடிந்த உள்ளத்துக்கு உயிரூட்டி உணர்வளித்து உயர் நிலையில் சேர்த்து வைக்கும் களிமா என்று சொன்னாதானே சார்? இறந்து அழிந்தேண்டா முதலாவது இறந்து மறுதான் அழிந்தேண்டா இல்ல இல்லாம இல்லை. இறந்து அழிந்த உள்ளத்துக்கு என்ன ஊட்டப்படுதான்? உயிர். உயிர் ஊட்டப்படுதா? மறுதா உணர்வு. உணர்வு ஊட்டப்படுதா? மறுதா
உயர்நிலை உயர்நிலையில் சேர்த்து வைக்கும் களிமண். இது எல்லாத்தையும் எது செய்யுதான் களிமண். களிமா. இந்த உணர்ந்துகிட்டு உச்சிக்கு போன களிமாவா, எல்லாத்தையும் விழுங்கி மொத்தமா நான் இருக்கேன் என்று உணர்ந்த களிமாவா? மொத்தமா நான் இருக்கேன்னு சொல்லி உணர்ந்த களிமா. அப்ப அது உயிரோட இருக்குவா, ம் உணர்வோட இருக்குவா? ம் அது உயர்நிலையில இருக்கும். ம் உயர்நிலை என்றோட இதுக்கு என்ன முடிவெடுக்கிறேன் இப்ப நானே? உள்ளத்தை அடக்க ஒரே வழி உயர் களிமாவை உணர்வதுதான். உயர் களிமாவை உணர்வதுதான். கீழே போறல மேலே. அப்ப இறந்தழிந்த உள்ளத்துக்கு அப்ப தாழ்ந்து போய் நல்ல இறந்து அழிஞ்சிட்டு இப்ப இல்லாமே ஆயிட்டு. அதுக்கு அவன் என்ன செய்யறான்? அந்த உள்ளத்துக்கு உயிரூட்டி உணர்வை தந்து உயர்நிலையில் சேர்த்து வைக்கும் களிமா. உயர்நிலை. இந்த உயர்நிலை என்கிறதுக்கு என்ன எழுக வைப்போம்? என்ன முடிவு வைப்போம்? முடிவு இல்லை. எப்படி அதை புத்தியில அமைக்கிற? அப்ப நான் திரும்ப 5 அடி உயரத்துல 2 அடி அகலத்துல வருவேன் என்று புத்தியில அமைச்சுக்குவோமா? புத்தியில அமையாதுன்றே சொல்ற. அதைத்தான் சொல்றேன். அமைச்சுக்குவோமா? அப்படி வருவேன் எடுக்கலாமா? இல்ல. அப்ப ஒரு 40 அடி உயரத்தில ஒரு 10 அடி அகலத்துல வருவேன் எடுத்துக்குவோமா? இது உயர்நிலை. இல்ல. இனி மாறுறேன். அப்ப நாம இங்க என்னமோ வீடு கட்டிக்கிட்டு நாம எல்லாரும் என்னமோ பெரிய சிட்டிகள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இதுல சரியா, நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நவீனமா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உலகம் இருக்காது ரெண்டும் கூட அறிவு சொல்லுதா? இல்ல. அப்ப அவகிட புலனுக்கு அவரோட உலகம் தெரியுது. நம்மட உலகம் தெரியுமா? தெரியாது. நம்மட புலனுக்கு நம்மட உலகம் தெரியுது. அவரோட உலகம் நமக்கு தெரியுமா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு உலகத்திலே நாம வாழ்றேன்டா. ஒவ்வொரு உலகத்திலே அந்த உலகத்திற்கேத்த என்ன செய்யணும்? புலன்கள் எடுக்கணும். அந்த உலகத்துல பிரவேசிக்கணும். பிரவேசிச்சா அந்த உலகம் தெரியுமா இல்லையா? இப்போ நம்ம உயர்நிலையை நோக்கி போறேன்டா யாரால போகலாம்? அவரால் எதை உணர்ந்தவர்? தன்னை உணர்ந்தவன். தன்னை உணர்ற ஆற்றல், தன்னை உணர்ற நிலையா இருக்கு. இன்சானுக்கு இருக்கு, மனுஷனுக்கு தான் இருக்கு. அப்ப அவன் மட்டும்தான் எங்க போகலாம்? உயர்நிலை போல. அப்ப உயர்நிலைக்கு அவங்க உணர்ந்து அந்த போயிட்டாங்க, ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. அந்த உலகத்துக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்க. நான் அந்த புலனை எடுத்து அந்த உலகத்துக்குள்ள போனேன்னா எனக்கு அவையில தெரிய மாட்டாளா? என்னோட சம்பந்தப்பட மாட்டாளா? இதுக்காக தெரிய வேண்டி வராதா? அப்ப களிமா அப்படிங்களே. இது ஒருத்தன் இருந்துகிட்டு செய்யறானா? நான் என்று ஒருத்தன் உணர்ந்து இருந்தானண்டா இப்படித்தான் இருக்குமா நிலைகள் எல்லாம்? அதுதான் நான் என்ன விட்டா திரும்ப எங்க போயிடுவேன்? ஆனா குழியில விழுந்து. அப்ப உயர்நிலைக்கு போறேன்டா என்ன செய்யணும்? உச்சியில இருக்கிறத பிடிக்கணும். அப்ப இவ்வளவு காலமும் உச்சியில நிக்காம, இவ்வளவு காலமும் கொஞ்சம் பணிஞ்சு, கொஞ்சம் குனிஞ்சு, கொஞ்சம் சவல்டி இருந்தது. இப்ப நான் கொஞ்சம் உச்சிக்கு வந்து நிக்கி, உச்சிக்கு வந்து உருவ நிக்கா, தலை நிமிர்ந்திருக்கா. அப்ப அப்படி உச்சிக்கு வந்து தலை நிமிர்ந்து நிக்கிற அவன் யாரு? உயர்நிலை போறவன் இன்சான். அவன் ஹலீஃபா.
அப்ப இனி இருக்கிற எல்லா உலகத்தையும் அவனுக்கு காட்டக்கூடிய ஆற்றலும் காணக்கூடிய ஆற்றலும் அந்த உலகத்துக்குள்ள போய் அந்த உலகத்துல வாழக்கூடிய ஆற்றலும் இவனுக்கு இருக்கு. மலக்குகள் ரெடியா இருக்கா கூட்டிட்டு போய் ஒவ்வொன்றா காட்டி 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 இனி உயர்நிலை எப்ப முடிவாக எக்க முடிப்பாக ஏனிக்க முடியும். அப்ப இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும்தான் தரலாம். இதுவும் புத்திக்கு அமைகிற மாதிரி தாரம் ஆனா உண்மை இல்லை. புத்திக்கு அமையுதுன்னா அப்படி இல்லை, ஆனா அப்படித்தான் தர வேண்டியிருக்கு. நாம ஒரு ரோட்டால ஏறி பயணம் பண்ண பெஸ்ட் கியரை போடக்குள்ள நமக்கு முன்னுக்கு ஒரு வாகனம் போகல என்று நினைச்சிட்டு ஓடக்கூடாது. ரோட்டுல ஏறி ஹைவே சரி எந்த ரோட்டாலும் சரி இறங்கி நாம ஒரு வாகனம் ஓடக்குள்ள நாம தான் இந்த ரோட்டு நமக்கு தூரத்துக்கு ஒரு வாகனம் தெரியலன்னு வைப்போமே. சரியா? நாம முடிவு பண்றது என்ன? நாம தான் இந்த பெஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க முன்னுக்கு போனவங்க எல்லாம் நம்ம வாரத்தை பார்த்துக்கிட்டு பாருங்க தலைக்கணத்தோட வராதுன்னு உடங்குதா? அவ வியாபத்தன்மையிலிருந்து இந்த வாரம் வரை என்ன செய்யறாங்க உணர்ந்துகிட்டு இருக்க. அவள் உணர்ற, அவளுக்கு விளங்குது. அது என்ன இன்னைக்கு உயிர் உள்ள இடிப்பு நிலை இருக்கு நான் என்று சொல்லி அந்த உணர்ந்த இடிப்பு நிலை இருக்கு. அப்ப இப்ப எது உச்சி என்று முடிவு பண்றோம் இப்ப நாம. அப்ப நமக்கு எய்னைக்கு போய் நின்று யாரு எதை முடிவு பண்ணி தந்தாலும் அதெல்லாம் நாம உச்சென்று காண்டு எடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். முடிவு நிலையில காண்டு முற்றாக உணர்வாங்கிற இடம் அப்ப முடிவு நிலை லிகா என்று முற்றாக உணரணும் இல்லையா? யாரு முடிவு பண்ணன்னு இல்லை. இல்ல அங்க முடிவு பண்ணி ஒருத்தன் வச்சிருக்கேன் இதைத்தனி முற்றா உணரணும்டா, இல்ல உங்களோட உணர்வால உணரக்கூடிய அளவுக்கு போய் நீங்க முடிவு பண்றீங்களா? உணர்வால உணரக்கூடிய நிலையில முடிவு கொண்டு பண்றோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இது போதும் அங்க போய் பார்த்த உடனே அதுக்கு மேல உணர்ந்த வகை இருக்காக. ஆனா இங்க திரும்பி கீழே பார்த்தா இன்னும் கிட்டையும் நெருங்காம இருக்கா மிச்சம் பேர். என்ன செய்யறது? புரியுதா? வாகனத்துல ஏறி ஓடாமையே நாம பெஸ்டுக்கு போயிட்டு இருக்கோம்னு சிட்டிக்கிறார்கள் மிச்சம் பேர் இருக்கா. என்ன செய்யறேன்? சினாக்கள் வாகனத்திலே ஏறல ஆனா ஓடிட்டு இருக்கா. என்ன செய்யறேன்? அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாரு அவரு அந்த நிலையை முடிவு பண்ற. இப்ப அந்த முடிவு நிலை என்ன? யார் இருக்கா இப்ப லிகாவுல முடிவு பண்றவரு? ஏற்கனவே இருக்கிறவர் இருக்காரா? புரியுதா? இப்ப நான் அவர் இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா அவரோட வியாபகத்தன்மை நம்ம பிடிக்கலாமா? அப்ப அவங்க போன வழியத்தானே நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? அவ போன வழி எனக்கு காட்டுன்னு கேட்டோம். எங்கேயாவது அவ போய் முடிச்சு அந்த நிக்கிற இடத்தை காட்டுன்னு கேட்கமா? கேட்ட காட்டுவானதா? இல்ல. அப்ப போகலாம் விளங்குதா? இதால போயிருக்காரு விளங்கதா? இதால போயிருக்காரு விளங்கதா? போயிருக்காரு விளங்காதா? ஏன் அவர் போன இடத்தையில இங்க சைக்கிளியா காட்டி போட்டு தந்து ஓட்டு போயிருக்காரா இல்லையா? நான் இதால போனேன் தம்பி, நான் இதால போனேன் ரெண்டு எழுதி வச்சிருக்காரா? அப்ப போக்குற என்ன செய்தாரு? நான் இந்த ஆள போனேன் என்று காட்டு. அப்ப அவர் முடிவு பண்ணி போட்டு போன ஒரு நிலையில அங்க போய் நாங்க பார்த்த உடனே அவர் இதுக்கு அங்கால மொழி இல்ல கூறுறதுக்கு சொல்லி போட்டு போயிருக்க. இதற்கப்பால் கூறுவதற்கு மொழி இல்லவே இல்லை என்று ஒரு முடிவை பண்ணி போட்டு அதை முடிவு நிலையா காட்டி போட்டு போயிருக்காரு இல்லையா? அப்ப அது மட்டுமா? இன்னொரு பாட்டுல தீன கடந்ததான் நீ என்ன செய்வா? சாந்தி எய்துவாய் உண்மை. அப்ப அவர் லிகாவுல இருக்காரா? பாட்டு என்ன
லிகாவில் இருக்காரா தீன கடந்தவர் தீனுக்குள்ள லியாவும் வருதா இல்லாம அத கடந்து வருமா லிகா வருமா கடந்து என்ன முகமது கனி தீன கடந்த உடனே லிகா வருமா பயப்பட வேணாம் தைரியமா பிடிங்க சரியா அப்ப இப்ப உஸ்தாத கடக்குறேன்னா எந்த அளவு பாயும் மார்க்கத்தை கடந்து நிக்கணுமா மார்க்கமே இல்லைன்னு நிக்கணுமா மார்க்கமே இல்லைன்னு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்